நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி. நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேளையிலே என்னோடு கூட பேசின வார்த்தை அதிகமாய் நம்மை பலவீனப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம், நம்ம நல்லவங்க தான், எந்த குறைவும் நம்ம செய்யாம கர்த்தருக்கு பயந்தா இருப்போம். ஆனா நமக்கு வரும் தெரியுமா ஒரு கோபம், அது என்ன செய்யுது, நம்முடைய விசுவாசத்தின் பலனை நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்ணுது, அது மாற்றுகிறதா இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருந்தார். அப்ப நமக்கு கோபம் என்பது என்னது, அது நமக்கு எதை தூண்டி விடுமா? பாவத்தை தூண்டிவிடும். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுவதாக, பாவத்தை பிறப்பிக்கும் கோபம் வேண்டாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கோபம் என்பது மனுஷனுக்கு வராம இருக்குமா? கண்டிப்பா வரும். ஏன்னா ரத்தமும் சதையுள்ள எந்த மனுஷனுக்கும் என்ன ரத்தம் என்ன ஆகுது, சூடாகுது இல்லையா? அது என்ன ஆகுது, கோபம் வருது. ஏசப்பாவுக்கு கோபம் வந்துச்சா, வராம வந்துச்சா? பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா அநேக இடங்களில் கோபப்பட்டிருக்காரு. தேவாலயத்துல கோபப்பட்டிருக்காரு, தேவாலயத்துல வியாபாரம் பண்ணும்போது கோபப்பட்டிருக்காரு, பரிசேய சதுசேய செய்கைகளை கண்டு கோபப்பட்டிருக்காரு. அநேக சூழ்நிலையில ஆண்டவர் கோபம் கொண்டிருக்கிறார். ஆனா அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்? என்ன கோபம்? நியாயமான கோபம் இல்லையா? காரணம் இல்லாமல ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு, கோபப்பட மாட்டார். நம்மள மாதிரி நமக்கு தான் சட்டு சட்டுன்னு கோபம். அதெல்லாம் கேட்டா அடுத்த உடனே என்ன ஆகும், அடுத்து நமக்கு அடுத்த வார்த்தை கோபம் தான் தெரியும் இல்லையா? ஆனா ஏசப்பாவுடைய கோபம் நியாயமானது. அதுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபம் வரும், கோபம் வராம இருக்காது. ஆனாலும் என்ன பண்ணாதீங்க, அந்த கோபத்தின் நிமித்தமாய், கோபம் வந்து அடுத்து என்ன சொல்லுங்க, கோபம் வந்து அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணுவோம், பேசுற வார்த்தையில் என்ன வரும், நிறைய தமிழ் வார்த்தைகள் வரும்ல. அப்ப என்ன ஆகுது, நமக்கு அந்த கோபம் நமக்கு என்ன வருகிறது, அது தேவையில்லாத வார்த்தைகளை நமக்கு அதிகமாய் கொண்டு வந்து விடுகிறது. இப்ப இங்கே அவருடைய வார்த்தை சொல்லுது, கோபம் வரும், ஆனா கோபத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீர்கள். எல்லாருக்கும் தான், நம்ம எல்லாருக்கும் தான் அவருடைய வார்த்தை பேசிக்கொண்டு, அப்ப நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் இருதயத்திலே, உங்கள் படுக்கையிலே, உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். உங்கள் படுக்கையில் என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இது என்ன கனெக்ஷனு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், அது ஓகே. உங்கள் படுக்கையில உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ணணுமா, நம்முடைய இருதயத்தை நாம் ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம கர்த்தருக்குள்ளாய் நாம் படுத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுமா, சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை நம்ம அநேக வேளையில நம் இந்த சூழ்நிலைகள் நமக்கு தூக்கம் வரலாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம நிறைய காரியங்களை போட்டு அரைப்போம் உள்ளத்துல இல்லையா? போன காரியம், வந்த காரியம், கடந்த காரியம், இல்ல நம்ம யோசிப்போம், நான் இப்படி பேசாம வந்துட்டேனே, நான் எதுக்கு இப்படி பேசாம, அதை பேசிக்கலாம் பேசாம, என்னது சும்மா ஏன் நம்ம அந்த இந்த வார்த்தையை கேட்டுக்கலாம்ல, நல்ல இந்த வார்த்தை நறுக்குன்னு கேட்டு, இதெல்லாம் என்ன பண்ணும் நமக்கு, நம்ம ரிலாக்ஸா எப்போ அது மைண்ட்ல ஓடும்னா, நம்ம ரிலாக்ஸா வேலை செஞ்சுட்டுலாம் படுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த படுக்கை நேரத்தில் நமக்கு என்ன வரும், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்றோம்னா, நம்முடைய படுக்கையிலே இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சொல்லும்போது நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுமா, கர்த்தருக்குள்ளாய் அதை சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாய் என்ன பண்ணுமா, நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதவரே, இந்த மாதிரிலாம் நான் செய்யக்கூடாதவரே, இப்படி நான் பேசுறதுக்கு எனக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுமா, நம்முடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தரிடத்துல பேசுகிறது வேறு, ஆனால் நம்முடைய இருதயத்திலே நம்ம என்ன பண்றோம், நம்முடைய இருதயத்தை என்ன பண்றோம், நாம அதற்காக நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம். நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்ம என்ன பண்றோம், அநேகர் என்ன பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க இல்லையா? அநேகர் யோகா சில காரியங்களை பண்ணி என்ன பண்ணுவாங்க, சாந்தப்படுத்திக் கொள்வாங்க.
ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுமா, பேசி இருதயத்துக்குள்ளே நம்ம பேசிக்கொள்ளணும். நம்முடைய இருதயத்தை சாந்தப்படுத்தணும். இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நாளைக்கு அடுத்த நாள் நான் சந்திக்க போறேன், நான் இந்த நேரத்தில் நான் இப்படியெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண போறேன், இதுலெல்லாம் நான் எப்படி இருக்கணும், நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நிதானத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணுமா, நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணணும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய இருதயத்தை என்ன பண்றோம், நம்ம பக்குவப்படுத்தி கொள்ள. எத்தனையோ சூழ்நிலை நம்முடைய கோபத்தை கிண்டி விடுகிற சூழ்நிலைகள் வரும், நம்ம அதிகமாக டென்ஷன் ஆக்குகிற சூழ்நிலை வரும். ஆனால் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தி கொள்ளும் போதுதான் நாம் என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கை பாதையில சீராய் ஓட முடியும். இல்லைன்னா நம்ம பயங்கர தடுமாற்றங்களை, அதிகமான தடுமாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நம்முடைய கடக்க வேண்டிய பாதையில எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது. அப்ப அந்த சூழ்நிலைகள்லாம் நம்முடைய கோபத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருப்போமானால் நம்மை அது என்ன பண்ணிடும், நம்முடைய கோபம் நம்மை ஒடுக்கிவிடும். நம்முடைய ஓட்டத்தை அநேக வேளையில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கோபத்திலே அநேக நிதானத்தை இழந்து விடுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் 20ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட மோசே, அல்லேலூயா, மோசே சாதாரணமான மனுஷன், ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்தார். என்ன தெரியுமா, பூமி எங்கிலும் மோசே போல சாந்தமுள்ள மனுஷன் இல்லைன்னாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட மோசே. அப்போ மனுஷனை கோபம் எந்த அளவுக்கு கொண்டு போய் எந்த அளவுக்கு மாற்றும் பாருங்க. என்ன 28 வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்கள் கொடுத்த டார்ச்சர், எங்களை கூட்டிட்டு வந்து இந்த வனாந்திரத்துல சாகடிக்க பாக்குறியா, உன்னாலதானே நாங்க இந்த நிலைமைக்கு வந்தோம், எகிப்திலேயே நாங்க வந்து என்ன பண்ணிருப்போம், அங்க ஏதாவது கரிச்சட்டியை வழிச்சாவது சாப்பிட்டுட்டு இருப்போமே, எங்களை நீ என்ன பண்ண இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து தண்ணி கூட இல்லாம சாகடிக்கிறீ, எல்லாமே உன்னாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, மோசையை பிளேம் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில கல்லை எடுத்துக்கொண்டு மோசே எல்லாரும் அப்படியா ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும் போது பொறுமை இழந்த சூழ்நிலை நிமித்தமா என்ன நடக்குது, அங்கே அவருக்கு கோபம் வந்தது. கர்த்தர் என்ன சொன்னாலும் கூட அந்த காதுல அவர் கர்த்தர் சொல்லிட்டாரு அவர்கிட்ட, கண்மலையை பார்த்து என்ன பண்ண பேசுன்னு சொன்னார். கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னதை கூட அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு. ஏன்னா அவர் காதுல கர்த்தர் பேசின வார்த்தை கேட்கல, இந்த மனுஷங்க பேசின வார்த்தை தான் கேட்டுட்டு இருந்தது. எல்லாரும் கச கச கசன்னு கத்திட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைக்கு தான் அவர் காதுல எதிரொலிச்சிட்டு இருக்க தவிர இங்க கர்த்தர் பேசுறது அவர் என்ன பண்ணல, கவனிக்கல. அப்போ இதுதான் உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய இருதயத்தை நாம் என்ன பண்ணணுமா, நம்ம தேவ சத்தத்தை கேட்கிறதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் திறக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கணும். அப்ப நம்ம கேட்க வேண்டிய சத்தம் யாருடைய சத்தம், தேவனுடைய சத்தம் தான். அப்போ இங்கே மோசேக்கு யார் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். ஆனால் மோசே கேட்கிறது யாருடைய சத்தத்தை, மனுஷனுடைய சத்தத்தை. மனுஷங்க பேசின மனுஷங்க முறுமுறுக்கிற அந்த சத்தம் தான் மோசேயுடைய காதிலே எதிரொலிக்கிறது. ஆண்டவர் பேசுறது அவர் தெளிவா சொல்லிட்டார், நீ கண்மலையை பார்த்து பேசு தண்ணி வரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவருடைய சிந்தையுடைய இருதயம் எல்லாமே எங்க இருந்துச்சு, மனுஷ சத்தத்திற்கு. இன்னைக்கு அநேக வேளையிலே நாம் மனுஷ சத்தத்தை கேட்கும் பொழுது அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தலை தூக்குகிறது, மாம்சம் தலை தூக்குகிறது. அப்ப மாம்சம் நமக்கு தலை தூக்கும் போது நாம என்ன செய்யறோம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை, தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம், செஞ்சிடறோம், மறந்து போய் விடுகிறோம். இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது அதை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம், மனுஷ சத்தத்தை நாம் கேட்டு நம்முடைய நிதானத்தை இழந்து விடுகிறோம்.
அவ்வளோ பெரிய மோசேக்கே இந்த நிலைமைன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் இல்லையா? 6 லட்சம் ஜனங்கள், அப்போ 6 லட்சம், ஆனால் அவ்வளவோ ஜனங்கள் பழுகி பெருக ஆரம்பித்தார்கள். அப்ப இவ்வளோ ஜனங்களையும் வழிநடத்தினா அவருக்கு எவ்வளவு பொறுமை வேணும்ல? அவ்வளவாய் நடத்துகிற அப்படிப்பட்ட மனுஷன் தான். ஆனால் அந்த சூழ்நிலை அவருக்கு என்ன செய்தது? அந்த பொறுமையை இழக்க செய்து விட்டது. அந்த பொறுமையை அவருக்கு இழக்க செய்து என்ன செய்து தெரியுமா? அவருக்கு அந்த கோபத்தை உண்டு பண்ணி விட்டது. பொறுமை இழக்க செய்து அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணி விட்டது. இந்த கோபத்தின் நிமித்தமா இந்த ஜனங்களை நான் என்னதான் சொல்றேன், என்ன இப்படி பண்றாங்க, என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த கோபத்துல அவர் என்ன செஞ்சாரு? தன் கையை ஓங்கி, 11ஆம் வசனம் வாசிமா. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இங்க பார்க்கும்போது இங்க அதுக்கு முன்னாடி மோசே சொல்றாரு 10ஆம் வசனத்துல, மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன டென்ஷனா இருக்காரு மோசே. அவர் வார்த்தையிலே தெரியும், கலகக்காரரே, ஒரு கோபம் இருக்கு. இங்க வந்துட்டு இவ்வளவு கலகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, நான் எவ்வளவுதான் ஃபேஸ் பண்ணுவேன், எவ்வளவுதான் சந்திப்பேன், இப்படி நீங்க கத்திட்டு இருந்தா நான் என்னதான் செய்வேன்? அப்ப அவருக்கு என்னது? அங்க இருக்கிற அந்த முறுமுறுப்பின் சத்தம், அவருக்கு எதிராக பேசுகிற சத்தம் அவரை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்ப கத்த சொன்ன அந்த சத்தம் அவருக்கு என்ன பண்ணிடுச்சு? அவர் செடியை விட்டு விலகி போயிடுச்சு. இந்த சத்தம் தான் அவருக்கு பெருசா இருந்துச்சு, அந்த முறுமுறுப்பின் சத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கு டென்ஷனை உண்டு பண்ண, நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுறதுக்கு அநேக சூழ்நிலைகள் வந்தாலும் நாம நிதானத்தை இழக்கக்கூடாது. எல்லாருக்குமே தான். அல்லேலூயா. நம்முடைய நிதானத்தை நாம் இழந்தோமானால், நம்முடைய நிதானத்தை இழந்து நமக்குள்ளாய் கோபம் வெளிப்படுமானால், பிசாசு அதை ரொம்ப அழகா என்ன பண்ணுவான்? பயன்படுத்திக் கொள்வான். நாம் செய்ய வேண்டியதை விட்டு விடுவோம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு நாம் என்ன பண்ணுவோம்? வேறொரு காரியத்தை நாம் செயல்படுத்தி விடுவோம். அது தேவனுக்கு சித்தமில்லாததாய் போய்விடும். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொன்ன காரியத்தை விட்டு மோசே கண்மலையை பார்த்து பேசல, கண்மலை என்ன பண்ணிட்டாரு? அடிச்சார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாவம் கிடையாது. ஆனால் மோசே தன்னுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், தன்னுடைய அந்த காரியத்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆண்டவருக்கு அதுதான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தவங்க என்ன வேணா எப்படி வேணா செஞ்சுட்டு போகணும். ஆனா ஆண்டவர் தாம் பிள்ளைங்க அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். ஏன்னா அது அவருக்கு அது ஒரு உரிமை மாதிரி. என் பிள்ளைங்க என் பேச்சு தான் கேட்கணும். அப்போ உங்க பிள்ளைங்களை உங்க பேச்சை கேட்கலன்னா உங்களுக்கு என்ன வருது? கஷ்டமா இருக்கு இல்லையா? என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்களே, நான் சொல்றதை கேட்க மாட்டாங்களே, கீழ்ப்படிய மாட்டாங்களே. மற்ற பிள்ளைகளை நாம் சொல்ல முடியுமா? இப்படி செய்யாத, அப்படி பண்ண சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைங்களை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அப்படி கேட்காத பட்சத்துல என்ன வருகிறது? ஒரு வேதனையும் கோபமும் என்ன பண்ணுது? வருகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், தன் பிள்ளைகள் தான் சொல்லுகிறது சின்ன காரியமா இருந்தா கூட, இப்ப அன்னைக்கு ஆரம்பத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே ஆதாம் கிட்ட சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாதப்பா, நான் என்ன பண்ணேன், நான் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், எல்லாமே உனக்கு தான், அதை சாப்பிட்டு இதை மட்டும் சாப்பிடாது. ஆண்டவர் பெரிய காரியம் சொல்லி இதை சாப்பிடாத, அவ்வளவுதான். ஆனா அதை சாப்பிடாம இருந்திருந்தா இவ்வளோ பெரிய மாறுதல் நமக்கு இந்த தலைமுறை வரைக்கும் நமக்கு வந்திருக்காது. ஆனால் அதை எடுத்து பறிச்சு, அந்த ஒரு சின்ன காரியம் தான், சின்ன கீழ்ப்படிதல் தான், அதை செய்யாதது நிமித்தமாய் ஒட்டுமொத்த சந்ததி இன்னைக்கு வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த பாதிப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன காரியத்தை தான் சொல்லுவார். ஆனா நமக்கு அது கீழ்ப்படியதான் என்னவா இருக்கும்? பெரிய கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் சொல்ற சின்ன காரியம், அவர் எல்லாம் தன் பிள்ளைகள் தான் சொல்லுற ஒரு சின்ன காரியத்துல தனக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் அந்த சின்ன காரியத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. அந்த சின்ன காரியத்துல ஒரு பெரிய வாழ்வின் மாறுதலே இருக்குது, ஒரு பெரிய மாற்றமே இருக்கு. அன்னைக்கு அந்த ஆதாமுடைய மனைவி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு இல்ல? அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க வேதத்துல போடவே இல்லை. அடுத்த சந்ததி ஆபேல்ல இருந்து தான் தொடங்குதே. அவங்களை குறிச்சு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பட்டியல்
சின்ன கீழ்ப்படுதல், ஒரு சின்ன கர்த்தர் சொல்ற ஒரு சின்ன காரியம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்துச்சுல்ல. அதே போலதான் மோசே, இந்த கோபம், கர்த்தர் சின்ன வார்த்தை தான் சொன்னார். என்னது? அன்னைக்கு நீ அடிச்ச கண்மலையை அன்னைக்கு நான் அடிக்க சொன்னேன், இன்னைக்கு நான் பேசதான் சொல்றேன். ஆனால் இவர் தனக்கு உண்டான அந்த கோபம், ஜனங்களுடைய முறுமுறுப்பு, அவர்கள் கொடுத்த எரிச்சல், இது நிமித்தமாய் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? கண்மலையை அடித்தார். தண்ணி வந்துச்சு. தண்ணி என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆனால் இவர் அந்த கானானை சுதந்திரிக்கிற அந்த மகிமையை இழந்து விட்டார். பரலோக கானான்ல இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகிற அந்த கானான், அந்த கானானுக்கு இவர் போக முடியவில்லை. கெஞ்சி கெஞ்சி கேட்கிற ஆண்டவர்கிட்ட கடைசி வரைக்கும் கேட்கிறார், ஆண்டவரே என்னை கொஞ்சம் கொண்டு போங்க ஆண்டவர், நாங்க போய் பார்த்துட்டு என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இனி அந்த பேச்சு என்ன பண்ணாத, பேசாத. அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, இவ்வளோ வருஷம் வழி நடத்தினார் இந்த ஜனங்களை. அத்தனை வருஷமா 40 வருஷமா வழி நடத்தின ஒரு மனுஷன் கடைசி நாட்கள்ல என்ன பண்ணல, போய் அங்க போய் காலை வைக்க போற நாள்ல அவர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. ரொம்ப ரொம்ப அதுதான் தேவ பிள்ளைகளை, நாம எந்த விதத்துல வேணாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா பர்ஃபெக்டா எல்லாமே இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்து விடுகிறது, கர்த்தரை விட்டு விலக செய்து விடுகிறது. உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே ஓடுகிற ஓட்டம் ரொம்ப சென்சிட்டிவானது. அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றது சின்ன காரியம். அந்த சின்ன காரியங்களை நாம் செவி கொடுத்து கேட்போமானால் நிச்சயமாய் நமக்குரிய எல்லா நன்மைகளையும், நித்தியத்துக்குரிய நன்மைகளையும் நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். விசுவாச அநேகவளை நமக்கு கோபத்தை உண்டாக்குற காரியங்களை எல்லா சூழ்நிலையும் வைப்பான், கூடவே கூட வச்சிருப்பான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற, நம்ம நிதானத்தை இழக்கிற எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யாதபடிக்கு எல்லாருக்குமான செய்தியாய் நான் சொல்லி கொண்டிருக்கேன். அல்லேலூயா. இதற்கு நம்ம என்ன பண்ணணும், நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருந்து நாம் செயல்படணும். ஏன்னா மோசே நினைச்சுக்குவோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம யாரும் நினைச்சுக்கலாம், மோசே நினைச்சுக்கலாம். மோசேக்கு டென்ஷனை கொடுத்தது, டென்ஷன் கொடுத்தது நிமித்தமாய் அவன் என்ன செய்தான், நிதானத்தை இழந்து அந்த கானானை சுதந்திரிக்கிற வழி நடத்தினவன். ஆனால் கானானை சுதந்திரிக்க முடியவில்லை. அப்படிப்பட்டான ஆண்டவர் அதுக்கு மேல ஒரு மகிமை அவருக்கு அவருடைய இளைப்பாறுதல் கொண்டு போறதுக்கு அவர் செஞ்சுட்டார். ஆண்டவரே அடக்கம் பண்ணினார் அவர். அது ஒரு பெரிய மகிமை. ஆனால் ஆண்டவர் அந்த கிரெடிட்டை நமக்கு கொடுப்பார். இருந்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுக்காமல் இருக்கக்கூடாது, இல்லையா? அதே தான் நீதிமொழிகள் நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:11 நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும். அல்லேலூயா. மனுஷனுடைய விவேகம், விவேகம் என்று சொல்வது என்னது, ஞானம், சமயோசிதம், இல்லையா? சரியான நேரத்துல அந்த விவேகமாய் அந்த கோபம் வருகிற, அந்த கோபத்தை உண்டாக்குகிற காரியம் வரும்பொழுது என்ன பண்ணுமா, அதை அப்படியே டைவர்ட் பண்ணிடணும். இந்த கோபத்தின் சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே விவேகமாய் அதை அப்படியே டைவர்ட் பண்ணிடணும். மனுஷனுடைய விவேகம் கோபத்தை அடக்கும். அப்ப இங்க பார்க்கும்போது விவேகம் இல்ல, நாம பேசுகிற ஒரு காரியம் இன்னொருவருக்கு அந்த கோபத்தை தூண்டுமானால், நாம் ஒருவருக்கு கோபத்தை தூண்டுகிற விதத்திலே நாம் பேசுகிறோமானால் என்ன பண்ணணும், நாம அதை கொஞ்சம் அதை என்ன பண்ணணும், நம்ம டைவர்ட் பண்ணிடணும். விவேகமா என்ன பண்ணணுமா, அதை வேறு விதமாய் நாம் மாற்றி நம்ம என்ன பண்ணணும், அந்த கோபத்தின் சூழ்நிலை வராதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். ஹல்லேலூயா. இது என்ன பாருங்க, ரெமெடி. இதெல்லாம் கோபம் வந்தா சொல்யூஷன். ஒரு கோபத்தை உண்டாக்குற ஃபர்ஸ்ட் என்னது, ஆண்டவருடைய வசனம் சொல்ல, நீங்கள் கோபம் கொண்டாலும் கோபம் வரும், வராம இருக்காது. நம்ம மனுஷங்க, நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஒரு சாந்த சொருபி, நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்குமே என்ன வரும், கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை எப்படி நாம் ஓவர் கம் பண்ணணும், அந்த கோபத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதற்கான சொல்யூஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறார். அதுதான் இங்க பார்க்கும் பொழுது அந்த விவேகம், மனுஷனுடைய விவேகம் என்ன பண்ணுமா, பெரிய கோபம், பெரிய அளவுல வர கோபத்தை என்ன
அந்த விவேகம், ஞானம், டக்குன்னு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு, இந்த கோபம் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு என்ன பண்ணணும், அந்த விவேகத்துக்கு இடம் கொடுக்கும். விவேகமாய் அந்த அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே மாத்தலாம். அந்த சூழ்நிலை நம்ம எப்படி மாத்தலாம், விவேகமாய் அதை மாற்ற வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் என்னது, அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி. இன்னொன்னு என்னமா, ஆமா, ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு கோபம் வந்துருச்சு, பேசல, ஒரு பிரச்சனை, அப்ப என்ன பண்ணணுமா, சைலண்டா ஏதாவது ஒரு கிஃப்ட் என்ன பண்ணிக்கணும், கொடுத்துடணும். இது மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலியில என்ன பண்ணோம், முதல்ல நமக்கு உள்ள இருக்கிறது தான் நமக்கு சரியா இருக்கணும் இல்லையா, உள்ள இருக்கிறது சரியா இருந்தால் நம்ம வெளியில எப்படி இருக்க முடியும், பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த உள்ள இப்படி வரும்போது என்ன பண்ணணுமா, உடனே அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்ன பண்ணுமா, கோபத்தை தணிக்கும். அப்ப என்ன பண்ணுமா, உடனே என்ன பண்ணும், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, ஒரு பேசல, உடனே என்ன பண்ணும், எதையாவது அடுத்த நிமிஷம் அதை எதையாவது சரி பண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட் என்ன பண்ணும், ஒரு அந்தரங்கமான்றது என்ன தெரியுமா, சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு அர்த்தம். அந்தரங்கமான ஒழிச்சு கொடுக்கறது இல்லை, மற்றவங்களுக்கு தெரியாம, அப்படி இல்லை, சர்ப்ரைஸ் கிஃப்ட். இதுதான் என்னது, நம்ம டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் மாறும். இது அந்தரங்கமான்றது அது என்னது, இது வந்து நம்ம சர்ப்ரைஸா கொடுக்குற கிஃப்ட்னு அர்த்தம். சர்ப்ரைஸ்னா என்னது, திடீர்னு வந்து ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கறது இல்லையா. அந்த நான் அங்கே அந்த தண்ணி வச்சுக்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்து, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வந்து கூட, அந்த காஃபி டப்பாவோட கொஞ்சம் இது ஏதாவது ஒன்று சொல்றது இல்லையா, கொஞ்சம் அந்த அந்த பேக் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து கூட, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்க ஒரு சர்ப்ரைஸ். இந்த மாதிரி பாஸ்ட் நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு, அதனால அடிக்கடி சண்டை வந்து நினைச்சாதீங்க, அதுக்காக கிடையாது. இது எதனாலன்னு சொன்னா, இது வந்து சில இந்த விசேஷமான நாட்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் கொடுக்கிறது. ஆனால் நார்மலா நான் சொல்றேன், நார்மலா ஏதோ ஒன்று அந்த இதுவை வந்து தணிக்கிறதுக்கு, அந்த சண்டையோ அந்த பிரச்சனையோ நம்ம தணிக்கிறதுக்கு, அதை பார்க்கும்போது அவங்க மேல இருக்கிற கோபம் என்ன ஆகும், நமக்கு டக்குன்னு மாறுமா மாறாது. சொல்லுங்க, நீங்களே பிராக்டிக்கலா சொல்லுங்க, மாறுமா? ஒரு பெரிய ஒரு கோபத்துல இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பேசிட்டோம், அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஆகும், அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்குள்ள அந்த கோபம் அப்படியே தனது வேதம் எவ்வளவு அழகா கற்றுக் கொடுத்துருப்பாருங்களே நமக்கு அவ்வளவு அழகான ஒரு பொக்கிஷம் இது. எல்லாவற்றையும் மனுஷனுடைய வாழ்வியல்ல இருந்து, வாழ வேண்டிய விதத்துல இருந்து, பரலோகத்துக்கு போக வேண்டிய விதம் எல்லாமே இதுல இருக்கு. அப்ப அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்ன பண்ணுமா, அந்த கோபத்தை என்ன செய்திடும், தனித்து விடும். அப்போ பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை கூட என்ன ஆயிடும், அது மாறி அந்த இடத்துல நிச்சயமாய் ஒரு சமாதானம் வருமா, வராது? கண்டிப்பா வரும். கர்த்தர் அதற்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையா. அப்ப எவ்வளவு அழகான நமக்கு ஒரு ஆலோசனை பாருங்க. அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி என்ன செய்கிறதா, கோபத்தை தணிக்கும். ஆமென். உடனே அந்த கோபம் என்ன பண்ணும், அந்த ஸ்பாட்ல என்ன பண்ண முடியும், பேசி சமாதானப்படுத்த முடியாதத ஒரு கிஃப்ட் மாத்திடும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேசணும், இந்த மேல நான் சமாதானம் ஆக மாட்டேன், வேண்டாம் போ அப்படின்னு சொல்ற வாய் என்ன பண்ணும், உடனே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அந்த வாயை வந்து சொல்லும்படியா. சாரி கேட்டா கூட இது பண்ணாத, உடன்பாடு வராத இடத்துல அண்ணன் அவர்களையே கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு, பேச வைப்பார். இதுதான் என்னது, ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சொல்யூஷன். அப்ப கோபத்தை தணிக்கிற, கோபம் வராம இருக்காது, ஆனால் கோபத்தை தணிக்கிற சொல்யூஷன் என்ன, ஒன்று என்னது, விவேகமாய் நடந்து கொள்ளுதல், இன்னொன்று அந்த அந்தரங்கமான வெகுமதி. இவைகள் நம்ம என்ன பண்ணுதான் அந்த கோபத்தை தணிக்கிறதா இருக்கு. அடுத்தது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பாறை கரைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைத்தல் ரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஆமென். பாலை கடைதல், பாலை கடைஞ்சா என்ன வருமா, வெண்ணெய் வருமா, மூக்க பசங்க என்ன வருமா, ரொம்ப நேரம் கிண்டிட்டே இருக்க மூக்க என்ன ஆகும், ரத்தம் வருமா. அப்படியா, என்னவா, கோபத்தை கிண்டி விட்டா என்ன வருமா, சண்டை. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கும் பொழுது கோபத்துக்கான, அதாவது சண்டைக்கான ஃபவுண்டேஷன், அது ஃபார்முலாவே என்னது, கோபம். அப்ப கோபத்தை கிண்டி விடும்போது என்ன வருது, சண்டை வருகிறது. நாம எவ்வளவு
கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. நீதிமொழிகள் நீங்க வாசிச்சீங்கன்னா மனுஷங்க கத்துக்கிட்டான்னா பர்ஃபெக்டா வாழும். நீதிமொழிகளை படிச்சுட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய சின்ன சின்ன காரியங்களை கூட அந்த நீதிமொழிகள்ல ஆண்டவர் சாலமோனை கொண்டு அவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறார். அப்படி பாலை கடைஞ்சா வெண்ணெய் வருது, பிரயோஜனம் இருக்கு. ஆனா மூக்க கடைஞ்சா ரத்தம். அதே போலதான் என்னது கோபமும். அப்ப இந்த கோபத்தை கிண்டி விடுதல் என்ன பண்ணுது? ஒரு சின்ன காரியம் என்ன பண்ணுது? ஒரு பெரிய சண்டையை என்ன பண்ணிடலாம். ஒரு சின்ன ஒரு கோபம் அந்த கோபம் வரும் பொழுது அது என்ன ஆகுறது? ஒரு பெரிய சண்டையே உண்டாக்கி விடுகிறது. இந்த கோபம் எத்தனையோ காரியங்களை கொண்டு வந்து விடும். எத்தனையோ இழப்புகளை, எத்தனையோ சூழ்நிலையில எத்தனையோ பாவங்களை கொண்டு வந்து விடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக சிறைச்சாலையில இருக்கவங்களை நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க மனம் கசந்தழுவாங்க. அதனாலதான் அநேக சிறைச்சாலை ஊழியம் ரொம்ப அருமையான ஊழியம். அது கூட அந்த ஊழியத்தை செய்கிறவங்க சொல்லுவாங்க, சிறைச்சாலையில போயிட்டு அவங்ககிட்ட பேசும்போது ஓன அழுவாங்க. ஏன் அழுவுறீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, இந்த கோபத்தை நான் அடக்கி இருந்தேன்னா நான் இங்க வந்து இருந்திருக்க மாட்டேன், இங்க வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் அந்த கோபத்தை அந்த பொறுமையை நான் இழந்தேன், என் கோபத்தை அடக்கல, அதனால நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்? கைதியா வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த கோபம் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு கொண்டு வந்துருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு அவமானம், எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை இல்லையா? அந்த கோபம் என்பது ஒரு சண்டை என்ன பண்ணுமா? பிறப்பித்து விடும். அந்த சண்டை என்ன செய்கிறது? அது பெரிய இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வந்து விடும். அப்போ நாம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அப்ப அந்த கோபம் என்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அதை நாம் வரும், நான் திரும்ப சொல்ல, கோபம் வரும். ஆனால் அதை மேற்கொள்ளுகிறதற்கான வழிகளை நாம் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். அந்த கோபங்களை நாம் மேற்கொள்ளுகிறதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. கலாத்தியர் 5:20. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். என்னவா இதெல்லாம்? மாம்சத்தின் கிரியைகள். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பவும் அதை என்ன பண்றாராம் பவுலே? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இப்பவும் நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறதற்கு இவைகள் என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு தடையாய் இருந்து விடக்கூடாது. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இவைகளிலே ஒன்று என்னது? கோபம். என்னவா? கோபம். இது என்ன பண்ணாதான் நம்மள தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க விடாது. கோபத்தினால் வருகிற அந்த விளைவுகள் நம்ம எங்க கொண்டு போய் விடுகிறது? நரகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. அதனால இவைகள் நமக்கு என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது என்று சொல்லி முன்னே உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் மறந்துடாதீங்க. என்ன சொல்றாரு? மறந்துடாதீங்கன்னு திரும்பவும் நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ நமக்கு வருகிற கோபங்களை நாம் என்ன பண்ணணும்? நாம் எந்த அளவுக்கு நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பதை நம் கர்த்தருடைய கரத்துல தான் நம்ம ஒப்பு கொடுத்த. ஆண்டவரே, எனக்கு கோபம் என்பது அது என் சுபாவம். ஆனா என்ன பண்ணக்கூடாது? இந்த கோபம் எனக்கு பாவத்தை பிறப்பித்து விட கூடாது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1:19-20.
யாக்கோபு 1:19-20. லாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வாசிங்க சீக்கிரமா. எபிரேயர்கள்லாம் அடுத்தது. எபிரேயருக்கு அடுத்து 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாரே. ஆமென். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு என்ன பண்ணணுமா? அதான் நமக்கு முடியாது இல்லையா? பேசுறதுக்கு என்ன பண்ணுமா? உண்மையா இருக்கணுமா? அப்போ பேசாமல் இருந்தால் என்னவா? மூடனும். பேசாமல் இருந்தால் அது இந்த நாளைக்கு எடுக்கிறேன். பேசாமல் இருந்தால் என்னவா? மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவானா? முட்டாளே இருந்தாலும் அவங்க அமைதியா இருந்துட்டான்னா, பெரிய ஞானி ரொம்ப பொறுமையா இருக்காரு, அதிகமா பேச மாட்டாருன்னு நினைச்சிருவாங்க. ஆனா வாயை திறந்துட்டா அந்த மூடத்தனம் என்ன பண்ணிடுமா? வெளிப்பட்டு விடும். அதனால அதிகமா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால என்ன ஆகுது? நமக்குள்ள ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு என்ன பண்ணுது? நம்ம கோபம் வெளிப்படாத வரைக்கும் ஒரு சமாதானம் வெளிப்படுது. கரெக்டா? நம்ம அதை அதிகமா நம்முடைய கோபத்தை நம்ம வாயை தந்து நம்ம அமைதியால நம்ம பேசணும்னா என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு பிரச்சனை தான் வரும். அப்போ நாம அந்த கோபத்தில் இருந்தாலும் நம்ம சைலண்டா இருந்துட்டோம்னா என்னது? ஒரு பிரச்சனையும் என்ன பண்ணாது, அங்க வராதோம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? இங்க கோபம் பேசுகிறதுக்கு என்ன பண்ணணுமா? பொறுமையாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுள். இப்ப பேசுகிறதுக்கு பொறுமையாயும், இந்த பேசுனாதான் என்ன வருது? நிறைய பேசும்போது நிறைய என்ன வந்தது? வெளியில வந்துருது இல்லையா? அப்போ சில நேரத்தில் நம்முடைய கோபம் என்ன பண்ணுறோம்? என் நியாயத்தை சொல்லியே தீருவேன். இதுதான் நம்ம பிரச்சனை. கரெக்டா? நம்ம நியாயத்தை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். அப்ப நம்ம பார் நம்ம நியாயத்தை நம்ம சொல்லும் போது அது அடுத்தவங்க பார்ல என்ன வருது? அது அவர்களுக்கு கோபமாய் வருது. அப்ப நாம இது பேசும்பொழுது என்ன வருதுங்க? பிரச்சனை வருது. இதுக்கு உதாரணமா ஒரு கதையை சொல்றேன்னா, நான் சொல்லி இருக்கிறவங்க கிட்ட மறுபடியும் சொல்றேன். ஒரு குடும்பத்துல ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே இதுவா இருக்கு. குடும்பத்துல சமாதானமே இல்லை. ஒரே இதுவா இருக்கும்போது என்ன செய்யறதுன்னே தெரியல. எங்கெங்கயோ போயாச்சு, யார்கிட்ட போய் கேட்டாச்சு, ஒண்ணுமே என்ன பண்ணல, ஒரு தீர்வே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு யோகி, அதை ஒரு இதுவா எடுத்துக்கலாம், ஒரு கதையா வரும்பொழுது அவர்கிட்ட போறாங்க. அதாவது அவங்க ஆலோசனை கொடுக்கிறவர்களா அவங்க கிட்ட போறாங்க. போகும்போது இந்த மாதிரி, ஏன் எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை பிரச்சனையாவே இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, சமாதானமே இல்லை, நாங்க என்ன பண்றது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் இந்த ஒரு பொருளை நான் கொடுக்குறேன், இந்த மருந்தை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க போய் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, சண்டை வரும்போது இதை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து உங்க வாயில ஊத்திக்கோங்க. வாயில ஊத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? பிரச்சனையே வராது. வாயை ஊத்திட்டு முழுங்கக்கூடாது, அப்படியே வாயிலே வச்சுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த அம்மா என்ன பண்ணுது, அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுது, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் அது யார் அவங்க கிட்ட மட்டும் இல்லை, எங்கே போனாலும் எனக்கு இதே தான் பிரச்சனை போது, அப்போ எங்கேயா இருந்தாலும் என்ன பண்ணு, வாங்கி என்ன பண்ணுங்க, இந்த மருந்தை என்ன பண்ணுங்க, நான் கொடுத்த இந்த மருந்தை வாயில ஊற்றிக்கிட்டு முழுங்கக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, டபக்குன்னு எடுத்து வாயில ஊற்றிக்கணும், இல்லை அப்போதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணுறாங்க, எடுத்து வாயில ஊற்றிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஐயா சொன்னாரு, முழுங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, முழுங்கக்கூடாது, அப்படியே நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்க, அப்படியே வச்சுருக்காங்க. அப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனதும் இந்த அம்மாக்குள்ள நிறைய மாற்றம் தெரியுது. பிரச்சனையே வர்றதில்லை, சண்டையே வர்றதில்லை, எல்லாமே அப்படியே அமைதியா இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம போய் அந்த ஐயாவுக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு, ஐயா நீங்க கொடுத்தீங்களே அந்த மருந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு இன்னைக்கு இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது ரொம்ப நல்ல மருந்து
வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அது காலி ஆயிடுச்சு, எனக்கு இன்னொரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க, எனக்கு அந்த மருந்து இன்னொரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்றாரு, அந்த மருந்து உங்க வீட்லயே இருக்குமா அப்படின்றாரு. அப்படின்போது அப்படியே இல்லையா, எனக்கு தெரியாம போச்சு இவ்வளோன்னும் போது, அது சாதாரண ஒரு சக்கரை தண்ணி தாம்மா, அது என்ன பண்ண, அது நீ என்ன பண்ண, நீ வாயை திறக்க கூடாதுன்றதுக்காக அதை என்ன பண்ண சொன்ன, வாயில ஊத்திக்கிட்டு அமைதியா இருக்க சொன்னேன், அதை முழுங்கக்கூடாது. இப்போ நீ முழுங்கிட்டு என்ன பண்ண, டக்குன்னு முழுங்கிட்டு நீ பேச ஆரம்பிச்சுவேன், அதனால என்ன பண்ண, அதை முழுங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால இது ஒரு பெரிய மருந்தே கிடையாது, உன் வாயை நீ மூடிட்டு இருக்கிறது தான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதுதான், அதுதான் பேசாமல் இருக்கிறது என்னவா, இங்க அதுதான் சொல்லி இருக்கிற, பேசுகிறதுக்கு என்னவா பொறுமையாக. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்படிப்பட்ட ஒரு வரது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்று அவங்க ரொம்ப பெரிய கிரேட் இல்லையா. டக்குன்னு நம்ம எதாவது என்ன பண்றோம், உடனே ஏதாவது பதில் கொடுக்குறோம், உடனே ஏதாவது பேசுறோம், டக்கு நம்ம அதை என்ன பண்றோம், அவங்க கோபத்தை உண்டாக்குறதுக்கு நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணுது, வார்த்தைகள் வரும்போது அது என்ன ஆகுது, அது பிரச்சனைகளை உண்டாக்குறது. அதற்காக இது ஒரு கதையா, இது ஒரு காமெடியா இருந்தாலும் உண்மை என்னது இதுதான் இல்லையா. அவர் வாயை திறக்காம இருக்கிறதுக்கு அந்த சக்கரை தண்ணி என்ன பண்ணிருக்கிறாரு கொடுத்து, வாயை திறக்காம என்ன பண்ணு, அதை வாயை மூடிக்கிட்டு மிழுங்காம இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வாயை மூடிட்டு தான் என்ன வராது, சண்டை வராது அப்படின்றதுக்கான வழிதான் இந்த காரியம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படிப்பினை தானே. அப்ப இங்க யாக்கோபுல சொல்லப்பட்டது போல இங்கே ஆண்டவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, யாவரும் கேட்கிறதுக்கு என்னவா தீவிரமா, கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதுக்கு என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. ஏதாவது டக்குன்னு வாயில தண்ணியை ஊத்திக்கிட்டு முழுங்காம அமைதியா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அப்போ பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும். அப்ப கோபப்படுறதுக்கு என்ன பண்ணுமா, தாமதமாயும் இருக்க கடவீர்கள். அப்ப இந்த காரியத்தை நாம் செய்தோமானால் நம்மை போல வாழ்க்கையில சிறந்தவர்கள் யாருமே இருக்கவே முடியாது. ரொம்ப அமைதியா இருக்கிறவங்களை இன்னைக்கு அநேகர் பார்த்தாங்கன்னா அவங்க யாருக்கும் போக மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஓயாம பேசிட்டு இருக்கவங்களே ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது பேசி உடனே வாயப்படுறவங்களை பார்த்தாங்கன்னா ஐயோப்பா அப்படின்னு இல்லையா. அப்ப இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை இல்லையா. அப்ப இங்கே கடைசியா யாக்கோபு சொல்லுகிறது போல நம்ம என்ன செய்யணுமா, கேட்கறதுக்கு கேளுங்க, ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, அதுக்கு ரிப்பீட் பண்றதுக்கு பொறுமையா இருங்க. கோபிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமா இருக்கும். கோபிக்கிறதுக்கு தாமதம் என்ன காரணம் இருந்தா என்ன பண்ணுங்க, கோபப்படுங்க. எடுத்ததுக்கெல்லாம் தூக்கி அடிக்கிறது, எடுத்துக்கலாம் தத்துறது, எடுத்ததுக்கெல்லாம் உடனே இந்த ரியாக்ட் பண்றது நம்முடைய மதிப்பை, நம்முடைய தகுதி என்ன பண்ணாத குறைச்சு. அப்ப நாம தான் நம்முடைய தகுதியை, நம்முடைய மதிப்பை நம்ம என்ன பண்றோம், குறைச்சுக்கிறோம். அப்ப இந்த காரியங்களை நாம் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொன்னது போல சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கடைசியா யாக்கோபு சொல்றாரு, கோபிக்கிறதற்கு தாமதமா கோபப்படுங்க. அல்லேலூயா. பொறுமை தாமதமா, எடுத்ததுக்கெல்லாம் சட்டுன்னு என்ன பண்ணக்கூடாது, மண்டையில ஏறிடக்கூடாது. அதனால கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணாதீங்க, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருங்க. அல்லேலூயா. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாம் வெற்றியாய் வாழ்கிறதற்கும் பரலோகத்திலே நித்திய வாழ்க்கையை அதுக்கும் பதில் இதுதான். கோபம் கொள்றவங்களை எங்க போக முடியாதான், பரலோகத்துக்கு போக முடியாது. கோபம்னா ரீசன், அதோடைய சொல்யூஷன் நமக்கு என்ன பண்ணிடும், அந்த கோபத்தின் உச்சம் நமக்கு வேறு விதமாய் கொண்டு போயிடும். அதனால இங்க பார்க்கும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், கோபிக்கிறதற்கு என்ன பண்ணுங்க, தாமதமா கோபப்படுங்க அப்படின்னு இந்த வசனத்தின் இந்த செய்தியுடைய துவக்கம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படியே கோபம் வந்தாலும் ரொம்ப ரீசனபிளா என்ன லாஸ்டா ஆப்ஷன் இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, தாமதமா என்ன பண்ணுங்க, கோபப்படுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எங்கே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டோம், அப்படிப்பட்ட கோபங்கள் வரும் பொழுதும் அதை எப்படி நாம சரி பண்ணலாம், கோபங்கள் வரும் பொழுது அந்த கோபத்தை நம்ம எக்ஸ்ட்ரீமா போகாதபடிக்கு எப்படி நாம் அதை சரி செய்து கொள்ளலாம், நம்மை நித்தியத்துக்குரியவர்களாய் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். ரொம்ப நம்ம இது கோபப்பட்டனா இங்கேயும் சமாதானம் இருக்காது, பரலோகத்திலையும் நமக்கு
பங்கு இருக்காது. நாம எப்படியாய் நம்முடைய ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாய் காத்துக்கொள்ளலாம் சொல்லி கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம்